எல்லாருக்கும் மதிய வணக்கம். வாழ்க வளத்துடன். டுடே லஞ்ச் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முட்டையில் ஒரு பொடி மாஸ் பார்ப்போமா. எப்பவும் செய்கிறதோட கொஞ்சம் வித்தியாசமாக வாங்க செய்யலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வத்தல்னா ஒரு 5 வத்தல் எடுத்துக்கோங்கன்னா 5 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா 5-6 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு மிளகும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகு போடுங்க, இல்லைன்னா பெப்பர் கொஞ்சம் போட வேண்டியிருக்கிறதுனால கொஞ்சோண்டு மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா கருக விடாமல் நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறம் அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்னடா கடாய் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. கடாயில் ஏற்கனவே என் சின்ன பையனுக்கு முட்டை வதக்கி கொடுத்ததுனால அதே சட்டியில் வச்சுட்டேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லோரும் சொல்கிறாங்க நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னு. என்னன்னே தெரில, என்ன அறியாமலே ஸ்பீடாக வருதா என்னன்னு தெரியல. சரி, நம்மளும் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் மெதுவாக பேசுவோன்ட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். அதே பேஸ்ட் வச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். உப்பு தானே ரொம்ப முக்கியம். அப்போல்லாம் சாப்பாடு நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வரன்னு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஸ்லோவாக எடுக்கேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் நீங்கள் செய்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் ஸ்லோவாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லித்தேலை தூவி இறக்கிற வேண்டியதான். அப்படியே ரசத்தோட புடலங்காய் பொரியல் முட்டையை வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க.